மச்சானுக்கு வாழைப்பழத்தில் அபிஷேகம் பண்ணிட வேண்டியது தான். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ள வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன ஃபங்க்ஷன். நமக்கு அந்த ஃபங்க்ஷன் நம்ம போக போகிறோம். அதுவும் என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப 2 நாள் முன்னாடி போனால் தான் நம்ம ஜமாய் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. நம்ம அதுவும் இப்போ எதில் போகிற போது பைக்கில் தான் போக போகிறோம். 2 நாள் முன்னாடியே போக போகிறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி தான் போக போகிறோம். ஏன்னா அவங்க போன ட்ரீட்டு அது நிறைய இருக்குது. ஸோ அதனால 2 நாள் முன்னாடி கிளம்பிட்டு நம்ம எல்லாருமே அது நான் பைக்கில் தான் போகிறோம். சோலோ ரைட், லாங் ரைடிங் இருக்குது முதற்கொண்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ரைட் பண்ணியிருக்கேன். சோலோ ரைடு தான் போயிருக்கேன் ஃபஸ்ட் டைம். நான் தான் மட்டும் தனியாக போயிருக்கேன். பசங்களாம் காரில் வராங்க. சில பல மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாங்க. அதனால் அவங்க காரில் வராங்க, நான் பைக்கில் வரேன். எப்படியும் ஒரு 95 கிலோமீட்டர் இருக்குங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சேனல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நல்லா ரன் பண்ணிட்டே இருந்தேன். ரன் பண்ணிட்டு இருக்க இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர் ரன் பண்ணவே வீடியோ போடவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஏன்னா வெளியில் ஒரு ஒர்க் போயிட்டேன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டைம் கிடைக்கல. அப்படிங்கிறப்ப வீடியோ எதுவுமே போட முடியல. இப்போ கொஞ்சம் கரெக்டாக ஷெடியூல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மறுபடியும் ஒரு நியூ சேனல் கிரியேட் பண்ணி மறுபடியும் வீடியோ ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வீடியோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரைட் அண்ட் vlog வீடியோ தான் வரும். vloggingனாலே ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் பண்ணுறது தான். ஏன் 2 நாள் முன்னாடி போனோம், அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா காலேஜ் முடிச்சு நான் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் ஆகுதுன்னு இடையில எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறதோ இல்லை வெளியில் போகிறதோ எதுவுமே கிடையாது. நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே வராங்க, மீட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம 2 நாள் முன்னாடி கிளம்பியிருப்போம். எனக்கு இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்ப போய் தான் ஆகணும்னு சூழ்நிலை இருந்தேன். நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம எங்கே போனாலும் நானும் வரேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க, அந்த மாதிரி ஒருத்தன் தான் இவன். எங்கே போனாலும் நாங்கள் எங்கே போனாலும் பாத்ரூம் கொண்டு போனாலும் என் கூட வருவான். காலேஜ் பிடிக்கலன்னா நான் வெளில வந்துடும். அதே மாதிரி அவனும் வெளில வந்துடும். அவனுக்கு பிடிக்கல நான் வெளில வந்துடும். 2 பேரும் சேர்ந்து ஊர் சுற்றுவோம். நிறையா லூட்டி எல்லாம் பண்ணியிருக்கோங்க நான் 2 பேரும் சேர்ந்து. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னால் வெளியில் கொஞ்சம் பிள்ளை கேஸுகள் ஆயிரும். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வர்றப்பயே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருந்துச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் பேக் ஸ்டேட் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இன்ஸ்டா 360 தான் வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப மைக்கு நம்ம அந்த அடாப்டர் எக்ஸ்டர்னலாக தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்டர்னலாக கொடுக்குறப்பனா உள்ள வாட்டர் போகக்கூடாது, தண்ணி போகக்கூடாது. அதனால போகிற வரை ரெக்கார்ட் பண்ணோன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். மழை வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம வாய்ஸ் ஓரம் கொடுக்குறோம். Few moments later. Hour later. அண்ணனோடது வீடு எங்க இருக்கு? போடா போடா.
ரோட்ல என்ன சொல்லிக்கிற முதுகெலும்புலாம் தெரியுதுடா. நான் வீட்டுல இருந்து போட்டு வந்தேன், சரியான வீட்டு இழுத்துச்சு, வர முடியாது. 160 வந்து 80 ரூபா ஒன்று போட்டாங்க. ரொம்ப கரெக்டா இருக்கும். ஓபன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல. சொல்லல என் தம்பி ஆமா, போட்டோல பாத்துருக்கேன். கேமரா கேமரா அது கேமரா ஏனது மாலை வந்துருக்கீங்களா உனக்கு? அதான் அது தொங்க விடுது, அது கம்மியில் மாட்டிவிடு. முடிச்சு போகிற இது இதெல்லாம் தாத்தா ஓவர் அங்கிள் உனக்காண்டியான வெயிட் வீட்டில் இல்லை, உனக்காண்டியான வீட்டில் வெயிட். வணக்கம் சாமி. ஹாய் சொல்லு ப்ரோ. கேமரா நீங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கீங்களா? பேசிருக்கேன் போன்ல. இல்ல இல்ல மச்சான், பிளாக் கருப்பு கலர். ஆமா யூடியூப் சேனல். ஆமா ஆமா ஆமா, நீ பேசிருக்கேன். அவனை தான் இங்க இருக்கிறேன் இருக்கா? The next day.